ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஆரம்னு தெலுங்கு படம். இதை டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அஜய் நாக். ரைட்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா சந்தீப் அங்கடின்னு பண்ணியிருக்காரு. நடிச்சவங்க பார்த்தீங்கன்னா மோகன் பகத், பூஷன், அபிஷேக் புடப்பட்டி மற்றும் பல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலில் கலங்கட்டின்ற ஜெயிலில் வந்து திடீர்னு ஒருத்தர் தப்பிச்சு போயிடுவார். அப்போ அவர் சொல்லுவார், இதுதான் இந்த ஆரம்பத்தோட முடிவுன்ற மாதிரி சொல்லிட்டு போவார். இது 8 சாப்டராக பிரித்து பண்ணியிருக்காங்க. அப்புறமா அந்த கிராமத்தில் வந்து அந்த ஹீரோவை பற்றி ஃப்ளாஷ்பேக் வந்து ஒரு ஒரு ஜெயில் கைதி மூலமாக 2 இன்வெஸ்டிகேட்டர் வந்து செக் பண்ணுவாங்க. இந்த ஜெயிலேருந்து எப்படி தப்பிச்சாங்க, தப்பிக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த ஜெயிலில் தப்பிச்சவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு, மிகுல்ன்றவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவரை பற்றி விசாரிப்பாங்க. அதுதான் ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ஒரு சயின்டிஸ்ட்டாக இருப்பார், ப்ரொஃபஸரு. அவருக்கு வந்து ஊரில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வருவாங்க. அந்த ஊரில் வந்து அந்த சில எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்புற மாதிரி இல்லை. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா இவங்க வந்து ஆள் மாறாட்டம், அப்புறம் ஜெயிலேருந்து தப்பிச்ச மாதிரிலாம் காட்டுவாங்க. இதுதான் படத்தோட கிளைமேக்ஸ். கடைசியில் வந்து இவங்க அந்த 2 இன்வெஸ்டிகேட்டர் வந்தவங்க வந்து அந்த ஜெயிலேருந்து எப்படி தப்பிச்சார்ன்றது கண்டுபிடிச்சாங்களா, கண்டுபிடிக்கல, இல்லை இது கேஸை கண்டினியூ பண்ணாங்களா, பண்ணலையான்றதா படத்தோட கதை. இது வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிரில்லியண்ட்டாக போகிற மாதிரி, ரொம்ப வந்து முட்டாள்தனமாக இருந்தது. இதெல்லாம் வந்து காதலில் பூ சுற்றுற கதையாக இருந்தது. இன்னொன்று இங்கிலீஷ் அவெஞ்சர் படம் அது மாதிரிலாம் பார்க்கறதுக்கு இது ஏதோ ஒரு நம்புற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ மூவி தான். இது வந்து நம்புற மாதிரி இல்லை. அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சதுக்கான ஒரு காரணம் வந்து நம்புற மாதிரி இல்லை, காமெடியாக தான் இருந்தது. மிகுல்ன்ற பேரே வந்து அந்த கொக்கோவில் சின்ன பையனுக்கு வச்ச பேர், அதுவே வந்து இந்த படத்துக்கும் அந்த ஏரியாவுக்கும் அது இதுக்கும் மேட்ச் ஆகாமல் இருந்தது. இது வந்து ஒரு ஆரம்பம் வந்து நம்ப முடியாத ஒரு கதையாக சொல்லலாம். இது வந்து ரொம்ப ஒரு ஸ்லோ மூவியாகவும் சொல்லலாம். பார்க்குறவங்க பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.